தமிழ் சினிமால பூமணி, கிழக்கும் மேற்கும், பூந்தோட்டம் உள்ளிட்ட படங்களை இயக்கி சமீபத்துல முந்திரிக்காடு அப்படின்ற படத்தையும் இயக்கி பிரபலமானவர் இயக்குனர் களஞ்சியம். சமீபத்துல நடிகர் விஜய் நடிச்ச கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தோட ஷூட்டிங் சமயத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்திருக்காரு. அந்த சமயத்துல ஆக்ஷன் சார்ந்த படம் பிடிக்க ஆசை. விஜய் தங்கமான பையன். ஒரு செய்தியை சொல்கிறான். இன்று ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற விஜய் உருவாக அவரோட அப்பா எப்படி காரணம் அப்படின்ற ஒரு சம்பவம் மூலமா சொல்றேன். ஒரு பாடல்ல 2 காட்சி ஷூட் எடுக்க வேண்டி இருந்தது. விஜிபில நடத்தணும். விஜிபில சங்கவிக்கு ரூம் போட்டு விட்டோம். ஆனா விஜய்க்கு ரூம் போடல. மரத்தடியில உட்கார வச்சு மேக்கப் போட்டோம். விஜய்க்கு பிரச்சனை கிடையாது, ஸ்டார் எல்லாம் கிடையாது, சங்கவிக்கு தான் இருந்தது. மேக்கப் போடும் பொழுது இதை விஜயுடன் இருக்கும் சிலர் பல விஷயங்களை இதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் முடிஞ்சதும் கோபத்துல சட்டையை பிடுங்கி தூக்கி போட்டு இயக்குனர்கிட்ட பேசிவிட்டு அப்படியே காரை எடுத்து போயிட்டாரு. தயாரிப்பாளர் விஜயோட அப்பாவுக்கு கால் செஞ்சு பேசியிருக்காரு. 1 மணி நேரம் கழிச்சு வீட்ல இருந்தபடியே அப்படியே ஷூட்டிங்க்கு வராரு. பின்னால விஜயும் வராரு. கார்ல இறங்கியதும் விஜய கன்னத்துல பலார்னு அடிச்சிருக்காரு. உனக்கு வெக்கமா இல்லையா? ஒரு ஹீரோயினுக்கு ரூம் போட்டு கொடுத்திருக்காங்க, உனக்கு ரூம் போடாம இருக்க என்னடா அர்த்தம்? இதை விட நீ பெருசா வளரணும். உன்னை கேட்காம ரூம் போடும் அளவுக்கு ஒரு வைராகியம் தான் வரணும். கோச்சிக்கிட்டு போற அசிங்கமா இல்லையா என்று கூறினார். அதன் பின் தயாரிப்பாளர் இயக்குனரை பயங்கரமா கத்தி பேசினார் S.A. சந்திரசேகர். அப்படி அவர் பேசியதால் தான் விஜய் இந்த இடத்துக்கு வந்தார் என்று நம்புகிறேன் என்று இயக்குனர் களஞ்சியம் சொல்லியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம காஃபி டு காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.